இந்த பீரியடை என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த காலத்தை வரலாற்று அறிஞர்கள் பெர்சிக்யூஷன் பீரியட், உபத்திரவத்தினுடைய சபையின் உபத்திரவ காலம் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு ஒருவேளை காஸ்பல் ப்ரொக்ளைம் பண்றதுக்கு எதிர்ப்பு இருக்கலாம், அன்னைக்கு தன்னுடைய விசுவாசத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காகவே உயிரை கிரயம் வைக்க வேண்டியதான காலகட்டம் அந்த 100வது ஆண்டிலிருந்து 313வது ஆண்டு வரை சின்ன சின்ன குழுக்கள் இருந்துச்சு. அதனால என்ன நடந்துச்சு தெரியுமா? நிறைய பேர், நீ இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறியா, சீசரை நீ போற்றி பேசு அப்படின்னு சொல்லும் பொழுது, இவ்வளவு அன்பா இருந்த இந்த இயேசுவை நான் மறுதலிக்கிறத விட என்னை நீங்க கட்டியே வைக்க வேண்டாம், என்னை தீய கொளுத்துங்க, நான் அப்படியே நிற்பேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய உயிரை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அன்னைக்கு விசுவாசிகள் இருந்தாங்க, இளைஞர்கள் இருந்தாங்க, வாலிபர்கள் இருந்தாங்க. ஏன் தெரியுமா?